அதுக்காக தானே நாங்களாம் இருக்கோம்ல. நாங்கள் இருக்கிற வரைக்கும் அவர் எப்போவுமே நாங்கள் தோக்க விட மாட்டோம். யார் சிஎம் வந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சூப்பரான கேள்வி. விஜய், சீமான், எடப்பாடி, ஸ்டாலின். மக்களுடைய ஆதரவு யாருக்கு நல்லா இருக்கோ அவங்க கண்டிப்பாக வந்துடுவாங்க. பார்வையில் யாருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீ சொல்லு. டிவிகே விஜய் தான். விஜய் தான். டிவிகேக்கு தான் போடுவோம். ஏன்னா விஜய் ஃபேன். விஜய் ஃபேனா? அவர் தான் நல்லா பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. யார் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததுரா? இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சது, மீடியா மூலயமா எல்லாருக்கும் தெரிஞ்சது. விஜய் தான் வருவார். புதுசாக எதிர்பார்க்குற விஜய் தான். சரி, சீமான்லாம் இருக்கார். ஏன் நீங்கள் சீமான? நான் எல்லாரையும் பார்த்துட்டேன். அங்கே போய் அங்கே போய் இது புதுமையை எதிர்பார்க்குறேன். சரி, மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்குங்களா விஜய்க்கு? கம்பல்சரி. நான் என்ன மாதிரி வயசு என்ன மாதிரி இல்லை, உங்களை மாதிரி வயசு பசங்களுக்கு ரொம்ப ஆதரவு இருக்குது. நான் என்ன பார்த்துட்டேன், உங்களையும் பார்த்துட்டேன், அவரையும் பார்த்துட்டேன், எல்லாரும் ரஜினியும் பார்த்துட்டேன், கமலை பார்த்துட்டேன், சிவாஜியை பார்த்துட்டேன். விஜய் பார்த்தீங்களா, சேரில் உட்கார வச்சு பார்த்தீங்களா, பார்க்கலாம். எது புதுசு எப்படி இருக்குது பார்ப்போம். அப்போயே நான் உழைச்சி தான் சாப்பிட போகிறேன். புதுசாக தான் மக்களுக்கு பண்ணிட்டோம். கண்டிப்பாக. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் உங்களை கேட்குறேன், நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? பேசணும். வெற்றி நம்ம பக்கம். நினச்சா எதுவும் முடியும். வெற்றி நமது. 2023 யார் முதல்வர் வந்தால் நல்லா இருக்கும்? தளபதி வந்தால் நல்லாயிருக்கும். தளபதினா தளபதி விஜயா? தளபதி தளபதி விஜய். தளபதி விஜய். எந்த ஊரில் வரீங்க சார்? நான் காட்டுமன்னார் கோயில் சிதம்பரம். இந்த ஊரில் எங்கள் ஹஸ்பண்ட் வேலை செய்கிறாரு. நாங்கள் திரும்ப ரிட்டன் எங்கள் ஊருக்கே போயிட்டோம். இப்போ ரிட்டன் என் குழந்தைக்கு பர்த் சர்டிஃபிகேட் எழுதி போகலான்னு இந்த ஊருக்கு வந்தேன். விஜய்க்கு அது ஊரில் ஆதரவு இருக்குங்களா? இருக்குது. மொத்த ஆதரவும் தளபதி விஜய்க்கு தான். வேற யார் வந்தா நல்லா இருக்கும்? டிவிக்கே தான். மாற்றம் மாற்றம் ஒன்றே நிலையானது. விஜய். விஜய். யார் வந்தால் நல்லா இருக்கும்னு? புதுசாக வாய்ப்பு வந்து விஜய் கொடுக்கலாம். என்ன காரணங்க? ஏன்னா ஏற்கனவே அதிமுக இருக்குது, திமுக இருக்குது, சீமான் இருக்காங்க. இந்த மாதிரி கட்சிகளை தாண்டி ஏன் விஜய்க்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஸ்டாலின் இருக்கிறாருன்னா அவர் இவ்வளோ நாள் இருந்துட்டார். சரி, இப்போ புதுசாக வந்தால் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம்ல. இல்லை, இதுக்கு முன்னாடியே இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கிடைக்குன்னு சீமான் இருக்கார் இல்லைங்களாக்கா? சீமாலாம் இது அதெல்லாம் இது நீங்கள் வந்து விஜய் ரசிகராக்கா? இல்லை அதனால சொல்கிறீங்களா? இல்லை யார் ரசிகரும் கிடையாது, பொதுவாக சொல்கிறேன். இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்குமேன்னு பார்க்கணும். முதல்வர் வந்தால் நல்லது பண்ணுவார் நம்புறீங்களாக்கா? நம்புகிறோம். எல்லாரையும் நம்பணும்ல, அது மாதிரி இவரையும் ஒரு வாட்டி நம்புகிறோம். கன்ஃபார்மாக விஜய் வரணும்னு நினைக்கிறோம். பட் ஆனால் ஃபஸ்ட் எலெக்ஷன்ன்றதுனால எப்படி வேணாலும் சேஞ்சஸ் ஆகலாம். பட் ஆனால் எதிர்கட்சியாக வரதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதில் யார் சிஎம் வந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நாங்கள் விஜய் தான் இப்போ போடுறதுக்கு இருக்கிறோம். அப்படிங்களா? ஏன் என்ன காரணம்? விஜய் ஏன் வந்து விஜய்க்கு போடணும்னு நினைக்கிறீங்க? அது எனக்கு அவ்வளோ தெரியாதுங்க. ஆனால் எனக்கு விஜய் பிடிக்கும். ஆனால் விஜய்க்கு தான் போடுவோம். அவர் இப்போ விஜய் சொல்கிறது உண்மைதானே? ஒரு வீட்டில் ஒரு விஜய் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக ஓட்டு. உங்கள் வீட்டில் எத்தனை ஓட்டு இருக்குங்க? எங்கள் வீட்டில் வந்து ஒரு 4-5 பேர். ஆனால் விஜய் தான் போடுவோம். விஜய், சீமான், எடப்பாடி, ஸ்டாலின். விஜய் தான் வரலான்னு ஒரு ஆசை. என்ன காரணத்துக்காகம்மா விஜய்க்கு ஒரு வாய்ப்பு? ஒரு பாசமாக இருப்பார் அவருன்னு நம்பிக்கை. எல்லாம் என்ன சொல்கிறாங்க? விஜய்க்கெல்லாம் என்ன அரசியல் தெரிய போகுது? இப்போ முன்னாடி வந்தவங்க மட்டும்னா கற்றுக்கிட்டா வந்தாங்க. வந்த பேர் தானே கற்றுக்குறாங்க. அதே மாதிரி இவருக்கு ஒரு வாட்டி சான்ஸ் கொடுப்போம். கற்றுக்க போகிறாரு, செய்ய போகிறாங்க, நல்லதை செய்வோன்னு நம்புவோம். ஆனால் விஜய் மேலே பல விமர்சனங்களை வைக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி வந்துட முடியுங்களா விஜய்? வரணும். இப்போ குறிப்பாக வந்து திருஷா மேட்ரு அந்த மாதிரி எதையாவது ஒன்று சொல்லி விஜயை முடிச்சு விட்றலான்னு பார்க்குறாங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி அவங்கவுங்க தனிப்பட்ட விஷயத்தை பேசுறதுக்கு நம்மளுக்கு உரிமை கிடையாது. அவங்க பேசுகிறத பேசிட்டு போட்டோம். நம்ம முழுமையாக நம்பி அவருக்கு ஒரு வாட்டி சான்ஸ் கொடுத்தா நல்லது நடக்கட்டுமே. சரி, திமுக அதிமுக எவ்வளோ காசு கொடுத்தா நீங்கள் வந்து திமுக அதிமுக ஓட்டு போடுவீங்க? எவ்வளோ? எங்களுக்கு தேவையே வேண்டாம். அவங்க சப்போஸ் அவங்களே வந்தால் கூட எங்களுக்கு காசு தேவையில்லை. நல்ல ஆட்சி கொடுத்தா போதும். இல்லை, இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 5000 ரூபா கொடுக்காங்க, 10,000 ரூபா கொடுக்காங்க, அந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. முன்னாடிலாம் கொடுக்காங்க. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இந்த வருஷம் மட்டும் 5000 ரூபா கொடுக்குது. உங்களுக்கே தெரியுமே எதுக்கு கொடுக்குறாங்கன்னு. இந்த 26க்கு அவங்க தான் வரணும்னு நினச்சி கொடுக்குறாங்க. விமர்சனங்கள்லாம் விஜயை வந்து வீழ்த்திடும்னு நினைக்கிறீங்களா? விழுத்தாது. எல்லாரும் விமர்சனத்தை தாண்டி வந்தால் தானே முடியும். விமர்சனத்தை கண்டு பின்னாடி போனால் யாராலும் சாதிக்க முடியாதுல்ல. தனியாக நின்று 234 தொகுதியிலும் விஜய் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்கும், நம்புகிறேன். நீங்கள் எந்த ஏரியா? நாங்கள் எழும்பூர் தொகுதி. என்ன காரணம்னா, இப்போ வந்து நம்ம ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம், பழைய கட்சியை வந்துட்டு இருக்கு. நியூவாக ஆப்பர்ச்சுனிட்டி ஒருத்தவங்களுக்கு கொடுத்து பார்க்கலாம். நம்ம ஃபேன்ஸ் இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும்,
ஆனாலும் நியூவாக ஒருத்தவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும் அப்படின்ட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ வந்து திமுக வந்து நல்லா தானே பண்ணிக்கிட்டு இருக்குது, காசு கொடுத்துருக்குது, பொங்கல் பரிசு கொடுத்துருக்குது. அதெல்லாம் இத்தனை வருஷமாக ஏன் செய்யல? போன வருஷம்லாம் பொங்கல் பரிசே கொடுக்கலையே, எதுக்கு கொடுக்கல? இந்த வருஷம் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? ஓய்வூதிய பென்ஷன் எல்லாத்தையும் வந்து தடை பண்ணிட்டாங்க. இப்போ புதுசாக ரீஓப்பன் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? குறிப்பாக பெண்களோட அதுக்கு வந்து இலவசமாக பஸ்ஸு கொடுத்தாங்கன்னு பேர். ஆனால் வந்து நாங்கள் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். எந்த ஒயிட் போர்டும் வரவே இல்லையே. அதுக்கான காரணம் எல்லா ஒரு திட்டத்துக்கும் வந்து அரசாங்கத்துக்கிட்ட வந்து நிதி இல்லைன்னு சொன்னாங்க. விடிய காலையில் 5000 ரூபா போடுறதுக்கு மட்டும் எங்கேருந்து வந்துச்சு நிதின்னு கேட்குறேன். கரெக்டாக வேறு அப்போ வந்து ஏன் விஜயை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன காரணம் சொல்லுங்கள்? திமுக வேண்டாங்கிறதுக்கு இவ்வளோ காரணம் வச்சுருக்கீங்க. என்ன காரணத்துக்காக? புதுசாக யாராவது வந்து ஏதாவது பண்ண மாட்டாங்களான்ற ஒரு எதிர்பார்ப்பு தான். இல்லை சீமான் இருக்காரு, சீமான் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. ஆனால் யாருமே வந்து கொஞ்சம் ஃபயராக இதெல்லாம் பண்ணலையே. அதனால் எப்படியாவது விஜய் அரசியலுக்கு வரவிடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் மேலே குறிப்பாக விமர்சனங்கள் வருது, படம் ரிலீஸ், இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி விஜய் வர முடியும்னு நம்புறீங்களா? இதெல்லாம் பண்ணாதான் வர முடியும்னு எங்களுக்கு தோணுது. இதை மாதிரி வந்ததுக்கு அப்புறமே தெரிஞ்சிச்சு அவர் தான் வர போகிறாருன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக விஜய் யார் வருவாங்க? விஜய் எனக்கு இப்போ தான் ஓட்டு இருக்குது. ஸோ முன்னாடி நான் யாருக்கும் ஓட்டு போடல. ஆனால் இப்போ நான் ஓட்டு போட போகிறது யாருக்குன்னா டிவி கேக் மட்டும்தான். எந்த காசு வந்தாலும் தேவையில்லை, டிவி கேக் மட்டும்தான். ஆமாம், அதெல்லாம் நாங்கள் வந்து காதில் வாங்கிக்க மாட்டோம். இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் தூக்கி போட்டு நாங்கள் ஓட்டு போடுற வேலையை அவரை ஜெயிக்க வைக்கிறது தான் முதல்ல எங்கள் வேலை. வேறு எதுவுமே இல்லை. புரியல? வருவார். அதுக்காக தானே நாங்களாம் இருக்கோம்ல. நாங்கள் இருக்கிற வரைக்கும் அவர் எப்போவுமே நாங்கள் தோக்க விட மாட்டோம். மாற்றம் தேவைப்படுதில்ல. நம்ம 75 வருஷமாக ஒரு 2 கட்சி மட்டும்தான் நம்ம நம்பி இருந்து ஓட்டு போட்டிருக்கோம். அது அவர் தனிப்பட்ட விஷயம். நம்ம ஃபேமிலி விஷயத்த மற்றவங்க பேசினா நம்மளுக்கு எப்படி கோபம் வருமோ அதுமாரி தான் அது. அரசியல் சம்மந்தத்தில் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாருன்னா அதை பற்றி விமர்சனம் வைக்கலாம், அதை பற்றி பேசலாம். ஒரு தனிப்பட்ட விஷயத்தோட விஷயத்தெல்லாம் நம்ம வந்து பொது விஷயத்தில் பேசக்கூடாது. குறிப்பாக வந்து வளர்ந்து வரையோ இல்லாட்டி ரொம்ப பெரிய ஆளாக வர்றவங்களோ பெண்கள் விஷயத்தில் நம்ம சொல்லிட்டா அவங்களோட இமேஜை காலி பண்ணிடுவாங்க நம்புகிறாங்க. ஆமாம், அப்படின்னா யாருமே நம்ம அரசியலில் தலைவராக தேர்ந்தெடுத்துருக்கவே கூடாது. எப்படி பார்க்குறீங்க? எவ்வளோ வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க விஜய்? எனக்கு தெரிஞ்சு 50%க்கு மேலே தான். ஆமாம், ஏன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே ஓட்டுன்றது அவருக்கு தான் போடணுன்னு விருப்பத்தில் இருக்காங்க. அதனால் சேஞ்சஸ் நிறையா இருக்கும். ஃபஸ்ட்டை விட இது வரைக்கும் போட்ட ஓட்டுங்களை விட இந்த வாட்டி நிறையா ஓட்டு பிரியத்துக்கோ வாய்ப்பு இருக்குது. மக்கள் மத்தியில் உண்மையாகவே ஆதரவு இருக்காங்கன்னா இல்லை சும்மா வந்து இந்த மாதிரி சேனல் யூடியூப் சேனல் பார்க்குறதுனால விஜய்னு எல்லாம் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் மக்கள் இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் சினிமா துறையில் இருக்கிறதால அந்த அளவுக்கு அவர் ஃபெமிலியராக இருக்கார். சின்ன குழந்தைங்களுக்கு அவர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. மக்கள் மத்தியில் விஜய்க்கு அவ்வளோ பெரிய ஒரு ஆதரவு இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்களா? இல்லை, அந்த மாதிரி எதுவும் எதிர்பார்க்கல. ரசிகர்கள் மத்தியில் ஆதரவு நிறைய இருக்குது. ரசிகர்கள் மத்தியில் ஆதரவு இருக்குது. இளைஞர் பெண்கள் மத்தியில் பயங்கர ஆதரவு நம்ம பார்க்க முடியுது. எப்படி பார்க்குறீங்க? எம்ஜிஆருக்கு அப்புறம் அந்த ஒரு கரிஷ்மாங்கிறது விஜய்க்கு தான் இருக்குது. எம்ஜிஆர் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. அவருக்கு ஆதரவு இருக்குது. மக்கள் கண்மூடித்தனமாக நம்புகிறாங்க எல்லாரையும். ஒருவேளை காசு கொடுத்தாலாம் வந்து மக்கள் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களான்னா என்ன நினைக்கிறீங்க? அந்த மாதிரி தெரியல. இப்போ நிறைய மக்கள் வந்து அறிவுபூர்வமாக தான் இருக்காங்க. ஆமாம், தெளிவாக இருக்காங்க. தெரில எங்கள் அம்மா யாருக்கு போடுவாங்கன்னு தெரில. ஆனால் எங்கள் அத்தை டிவி கேக்கு தான் போடுவாங்க. எங்கள் அம்மா டிவி கேக்கு தான் போடுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்? எங்கள் அம்மா விஜய் ஃபேன், நானும் விஜய் ஃபேன். நல்லா பண்ணுவார். ஏன்டா குட்டி பாப்பா உனக்கு விஜய் நல்லா பண்ணுவார் அப்படின்னு ஒரு அப்புறம் தைரியம். நான் வந்து விஜய் ஃபேன் தான். எனக்கு வந்து விஜய் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் வந்து இன்னும் ஒரு 5 இயர்ஸ் ஆனால் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன். விஜய் தான் ஓட்டு போடுவேன். ஏன்னா 13 இயர்ஸ் ஆச்சு.